ஏசாயா 65:21 பாருங்க. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தங்களின் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். பாருங்க, வீடுகளை கட்டி அதிலே குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நட்டி அதனுடைய கனியை புசிப்பார்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஆனா உலகத்துல பாருங்க, அப்படி நடக்குதா அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கல. அநேகர் பாருங்க பிரயாசப்பட்டு வீட்டை கட்டுறாங்க. ஆனா அவ்வளவு பிரயாசப்பட்டு கட்டின வீட்டில் இருந்தால் குடியிருக்க முடியல. கடங்காரன் அதை வந்து என்ன செய்யறான், அபகரிச்சுக்கிறான். அபகரிச்சுட்டு இவர் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டில் அவன் வசதியாக குடியிருந்துட்டு இருக்கிறான். எவ்வளோ பெரிய தீமை பாருங்க. இந்த தீமை நடக்குதா உலகத்தில்? நிறைய நடக்குது. அதே போல பாருங்க, திராட்சை தோட்டத்தை நட்டுகிறார்கள், பிரயாசப்பட்டு நட்டுகிறார்கள். இன்னொருத்தன் வந்து அதை அபகரிச்சுக்கிட்டு அவன் அதனுடைய பலனை என்ன செய்யறான், அனுபவிச்சுட்டு இருக்கிறான்.